நாம இன்னைக்கு எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தனுஷ் டைரக்ஷன்ல படத்தோட பேர் என்ன பாத்தீங்கன்னா இட்லி கடை தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப டிகோட் பண்ணி பார்க்க போறோம். இந்த இட்லி கடைன்ற ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல என்னென்ன விஷயம்லாம் ஒளிஞ்சிருக்கு சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோல டீடைலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போஸ்டர்ல பாத்தீங்கன்னா விடிய காலையில எல்லா கடையும் பூட்டி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கடை மட்டும் ஓப்பன்ல இருக்கு. அந்த கடை தான் இட்லி கடையா பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது பூ பழம்லாம் விற்கிற கடை தாங்க அது. தனுஷோட இந்த இட்லி கடை படம் தமிழ் ஆடியன்ஸ்க்காக எடுத்த தமிழ் லாங்குவேஜ் படமா சொல்லிட்டு டவுட்டா தான் இருக்கு. எதுக்காக அதை சொல்ல வரேன் பாத்தீங்கன்னா, கடையோட போர்டை ஒத்து பார்த்தா அது தமிழ் லாங்குவேஜ் மாதிரியே தெரியலங்க. அந்த போர்டுல இருக்கிற லாங்குவேஜ் தெலுங்கா இல்ல வேற லாங்குவேஜில் தான் படத்தை எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு சந்தேகமா தாங்க இருக்கு. போஸ்டர்ல கிளாரிட்டி இல்லாததுனால என்ன லாங்குவேஜ் சரியா நம்மளால டீகோட் பண்ண முடியல. இந்த இட்லி கடையோட டைட்டில் பாத்தீங்கன்னா ஸ்லேட்ல எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஸ்டைலா கொடுத்திருக்காங்க. அந்த கடைக்கு வெளியே நிக்கிற ஆள் யாரும் பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் தாங்க. அவரை பாக்குறதுக்கு அநேகன் பட லுக்ல எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தாங்க பார்க்கும்போது இருக்கு. தனுஷோட இந்த இட்லி கடை போஸ்டர் பார்க்கும்போது எனக்கு தளபதியோட T-59 போஸ்டர் பாக்குற மாதிரி தான் ஞாபகத்துக்கு வருது. நான் ரெண்டு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே ஒரே மாதிரி தான் பெயிண்டிங் ஸ்டைல்ல இருக்கு. யாரை பார்த்து யாரு காப்பி பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ராயன் படத்துல எப்படி ஃபாஸ்ட் ஃபுட் கடையை வச்சிருக்காரோ அதே மாதிரி இந்த படத்துல இட்லி கடையை வச்சிருக்காரு. இந்த இட்லி கடைன்ற டைட்டில் வச்சு தனுஷ் படத்தை எப்படி கொண்டு போறான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டீகோடிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி டீகோடிங் அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தனுஷ் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இட்லி கடை படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்ணி சொல்லிட்டு மறக்காம எங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள்